திரிபுரா மாநிலத்துல 828 மாணவர்களுக்கு HIV பாசிட்டிவ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல 220 ஸ்கூல்ஸ் அண்ட் 24 காலேஜ் யூனிவர்சிட்டி இதுல இருக்க படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் இந்த நோய் எப்படி பரவுச்சு? நார்மலா HIV/AIDS வந்து STD மூலமா தான் பரவுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் இந்த ரீசனால தான் பரவி இருக்கா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? திருப்பூர்ல இருக்க எல்லாருக்குமே HIV/AIDS இருக்கா? அங்க இருந்து போன மாணவர்கள் பல கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. அங்க இருக்க ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஃபுல் டீடைல்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எய்ட்ஸ் நோய் இப்படி பரவுமா? இவ்வளவு வேகமா எப்படி? மோஸ்ட் ரீசன் வந்து STD மூலமா தான் எய்ட்ஸ் பரவும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பரவே இல்லை. இன்ட்ராவெனஸ் இன்ஜெக்ஷன், இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது போதை ஊசி சொல்லுவோம்ல, படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்களே, அது மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மள திரும்ப திரும்ப அதை வந்து கேட்க வச்சு அதுலயே வந்து அடிக்ஷன் ஆகிடும். ஸோ அந்த வகையில வந்து இவங்க எல்லாமே அந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணிட்டு பக்கத்துல எல்லாருமே வந்து மாத்தி யூஸ் பண்ணனால ஒருத்தர் கிட்ட இருந்த அந்த HIV வைரஸ் வந்து அங்க இருக்கிற இது வரைக்குமே 828 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பரவி இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி ஊசி எடுத்துட்டதுனால all the young peoples are affected. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க போலீஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ட்ரக்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு. சோ காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரெய்ட் போனப்போ அந்த நீடில்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் அவங்க யூஸ் பண்ண எல்லாமே அந்த தடயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி இருக்காங்க. அப்படி உட்படுத்தும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த டெஸ்ட்ல வந்து எல்லாருக்கும் HIV பாசிட்டிவ் வந்திருக்கு. திரிபுரா எய்ட்ஸ் ஸ்டேட் கண்ட்ரோல் சொசைட்டி மே 2024ல ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணிருக்காங்க. திரிபுரா மாநிலத்துல 8729 பேருக்கு HIV பாசிட்டிவ் இருக்கிறதாகவும் 1000 ஃபீமேலுக்கும் HIV பாசிட்டிவ் இருக்கிறதாகவும் அந்த ரிப்போர்ட்ல இருக்குது. இவ்வளவு பேருக்கு HIV பாசிட்டிவ் இருக்கா? அவங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ் இருக்குன்னா அப்ப அந்த ஊர்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து HIV நோய் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கும்ல உங்களுக்கு. ஆனா அது இல்ல. ஏன்னா 25 வருஷமா இந்த சர்வே எடுத்திருக்காங்க. அந்த 25 வருஷத்தோட ரிப்போர்ட் தான் இவ்வளவு பேருக்கு வந்து HIV பாசிட்டிவ் இருக்குது. சோ இந்த நோய் இப்படி பரவுதுன்னா இதை தடுக்கிறதுக்கு வேற எதுவும் வழியே இல்லையா? இதுல இருந்து எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஓரல் சப்ஸ்டிடியூட் தெரப்பி மூலமா திரிபுரா ஸ்டேட் என்ன பண்ணிருக்காங்க, பாதிக்கப்பட்ட பசங்க எல்லாருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இந்த போதை பொருள் அடிமையில இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து முழுக்க அவங்களை விடுவிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ட்ரக் யூசேஜ்க்கு முக்கியமான காரணம் என்னன்னு சைல்ட்லைன் இந்தியா ஒரு டாப் 6 ரீசன் வந்து கொடுத்திருக்காங்க. இது நாளைக்கு நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது நம்ம பக்கத்துல இருக்கவங்க, நம்ம பின்னாடி இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து இதை யூஸ் பண்றாங்கல்ல, இவங்க எல்லாம் சொல்றதுனால நம்ம ஒரு தடவை நம்ம இதை எடுத்துட்டோம்னா மறுபடியும் அதை எடுக்க வைக்கும். அதுதான் ட்ரக்ஸ். செகண்ட், ஸ்ட்ரெஸ் இன் அகாடமி. அதாவது படிக்கிற பசங்களுக்கு வந்து இதை படிக்கணும் அவங்களுக்கு கட்டாயப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதும், வேலை செய்யறவங்களுக்கு வேலையில வந்து அவங்களுக்கு வேலை பலுவு காரணமாக அதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக அவங்க ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. தேர்ட், கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். சினிமா, நம்ம வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ட்ரக் அடிக்ஷன் தான் அதிகமா காட்டுவாங்க. அப்படி எடுக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம இதை பண்ணா நல்லா இருக்குமோ, இதை பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி ரீசன்னாலையும் நிறைய பேர் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபோர்த், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இதுல பவர் இருக்குமா? ஸோ ஒரு படத்துல காட்டிருப்பாங்க, ட்ரக்ஸை வந்து இன்னேல் பண்ணும்போது அவருக்கு வந்து பவர் வந்து எல்லாரையும் அடிப்பாரு. ஸோ இது மாதிரி பவர்லாம் வருமா அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக, என்ஹான்ஸ்மெண்ட் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க. ஃபிஃப்த், அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்சி. இதுல வந்து நம்ம அடிக்ட் ஆயிட்டோம், இதுல இருந்து மீளவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. டிபெண்டன்சி, அதை சார்ந்தே வந்து அவங்க வாழ வேண்டியதா இருக்குது. சிக்ஸ்த், எஸ்கேப் அண்ட் ரியாலிட்டி. இதுல இருந்து தப்பிக்க முடியல. ரியாலிட்டின்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்கு சண்டை, எனக்கு எங்க அப்பா கூட சண்டை, எனக்கு எங்க அம்மா கூட சண்டை, இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் 6வது காரணமா சொல்லியிருக்காங்க. ரீசன் எதுவாக வேணா இருக்கலாம், ஆனா இந்த ட்ரக்ஸ்ல மாட்டிக்கிட்டா தப்பிக்கவே முடியாது. ஒரு முறை நம்ம எடுத்துட்டோம்னா அதை திரும்ப நம்ம பண்ண வைக்கும். அது சிகரெட்டா இருக்கலாம், இல்ல ட்ரிங்க்ஸா இருக்கலாம், எந்த வகையில ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது ஆபத்து தான். ஒரு பிரச்சனைக்காக நம்ம இந்த ட்ரக்ஸை தேடி போறோம்னா அது வந்து ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ் தான். சோ இப்ப அப்பா திட்டுற நான் ட்ரக்ஸ் எடுத்தேன்னா அது எவ்வளவு நேரம் இருக்கும்ன்றீங்க, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அந்த கொஞ்ச நேரம் அந்த ட்ரக்கோட இம்பாக்ட் இருக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போனா திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூ தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளத்துக்காக ட்ரக்ஸை தேடி போகாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் லைஃப் லாங் வந்து இந்த ட்ரக்ஸால நம்ம அடிக்ட் ஆகி அதுக்காக பாதிக்கப்படுறதை விட அந்த பிரச்சனையில இருந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு ஹாப்பியா வாழ முடியும்ன்றதுதான் இந்த பதிவு. தேங்க்யூ, பாய். HIV பற்றிய அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன். HIV வந்து முதலா சிம்பான்சின்ற குரங்கு கிட்ட இருந்து தான் 1999ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது மனுஷன் கிட்ட எப்போ வந்தது? டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இந்த நாட்டுல வந்து 1959ல ஒருத்தருக்கு வந்து இந்த HIV பாசிட்டிவ் இருந்திருக்குது. அது ரிலேட்டடா வந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இது எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1920லயே ஒருத்தருக்கு வந்திருக்குது. 1920ல அவருக்கு வந்ததுக்கு அப்புறம்
இது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1937 அந்த ஊர்ல இருந்து அங்க இருந்து ஒரு 120 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எல்லாருமே பரவி இருக்கு. 1980 இது உலக நாடுகள் எல்லாத்துலயும் பரவி HIV எய்ட்ஸ் வந்து பெரிய ஒரு நியூஸ் ஆச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா புள்ளிராஜாக்கு எய்ட்ஸ் வருமா இப்படின்னு ஒரு கொஸ்டினோட இந்த வாசகம் நிறைஞ்ச பலகை வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு உலகையே அழிக்கிற அளவுக்கு இந்த HIV ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு அழிக்கக்கூடிய நோய் தான். இதுல பாதிக்கப்பட்டா கடைசி வரைக்கும் வந்து அந்த நோயால வலியும் வேதனையும் அனுபவிச்சு சாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கணும். இந்த ஒரு நல்ல பதிவு உங்களுக்காக நினைச்சிருங்க. மேலும் இது போய் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா என்ன வேணும்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.